வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான தமிழகத்தில் மதியம் 2 மணிக்கு வெளியான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல தலைவர்கள் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்த்தீங்கன்னா தெரிவித்து வருகிறார்கள். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, பீகார் மாநிலத்தில் ரூபாய் 1749 கோடியில் உருவாக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திறந்து வைத்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் விலை ஓகேங்களா, இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் குறைந்து 53,520 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்திற்கு ரூபாய் 3100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உத்தரவிட்டிருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இந்த ஆண்டு டிசம்பர் முதல் தரமான லட்டு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களுக்கு தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை உடனடியாக நீக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குழு அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கியிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். நான் முதல்வன் திட்டத்தில் ஓகேங்களா, அந்த திட்டத்தின் கீழ் லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பாக மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு 3வது முறையாக பிரதமராகி உரையாற்றி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படின்றது இன்றும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8க்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா விதமான அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளட்டும். நன்றி.